சிவபெருமான் திருநடனம் ஆடிய பஞ்ச சபைகளில் ஒன்றான தாமர சபை அமைந்துள்ள நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆருத்ர தரிசன திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதிகாலையில் நடந்த பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் 4ஆம் திருநாள் அன்று சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் பஞ்சமூர்த்திகளுடன் திருவூதி விழாவும், 6ஆம் திருநாளில் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் மனோன்மணி அம்பிகைக்கு திருக்கல்யாணமும், 10ஆம் நாள் அன்று தாமர சபையில் எழுந்தருளி தாமர சபாபதிக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆருத்ரா தரிசன நிகழ்வும் நடைபெறுகிறது. தொடர்ந்து அன்றைய தினம் தாமர சபையில் நடராஜ பெருமான் திருநடன காட்சியும் நடைபெறுகிறது. நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பாளையங்கோட்டை தூய சவேரியார் பேராலயம், கத்தீட்ரல் பேராலயம் உள்ளிட்ட அனைத்து தேவாலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டனர். நெல்லை மாநகராட்சி கல்லணை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டியை மேயர் ராமகிருஷ்ணன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் துணை மேயர் ராஜு, மாநகராட்சி மண்டல தலைவர் மகேஸ்வரி மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் மேற்கு புறவழிச்சாலை அமைக்கும் பணியை பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதில் கொங்கந்தான்பாறை விளக்கு முதல் சுத்தமல்லி வரை 12 கிலோமீட்டர் தூரம் அமைக்கும் முதல் கட்ட சாலை பணி ஒப்பந்த காலத்திற்குள் முன்னதாகவே மார்ச் மாதம் முடிவடையும் என அமைச்சர் தெரிவித்தார். நெல்லை மாநகரில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் இப்பகுதி மக்கள் புறவழிச்சாலை கேட்டு நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வந்தனர். இதனை அடுத்து தமிழக முதல்வர் மாநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் நெல்லை மாவட்டத்தில் கொங்கந்தான்பாறை விளக்கு முதல் தாளையத்து வரை 32 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேற்கு புறவழிச்சாலை அமைக்க சட்டமன்றத்தில் அறிவிப்பு செய்தார். நெல்லை மாவட்டத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலை அனைத்து கட்சியினர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் வெளியிட்டார். இதன்படி வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தத்துக்கு பின்பு 2,16,966 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். புதிய பட்டியலின்படி 12,03,368 வாக்காளர்கள் உள்ளனர். மேலும் வாக்குச்சாவடிகளும் மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளது. முன்பு 1,490 வாக்குச்சாவடிகள் இருந்தது. தற்போது 190 வாக்குச்சாவடிகள் புதிதாக உருவாக்கப்பட்டு மொத்தம் 1,678 வாக்குச்சாவடிகள் தற்போது உள்ளது என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பாளையங்கோட்டை சரோஜினி பூங்காவில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் முழு உருவ வெண்கல சிலை அமைக்கவும், அதேபோல் பாளையங்கோட்டை வர்த்தக மையத்திற்கு வேலு நாச்சியார் பெயர் சூட்டவும் நெல்லை மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு பணிகள் குறித்தும் தங்களது வார்டுகளில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் தொடர்பாகவும் பேசினர். பின்னர் மாமன்றத்தில் சாதாரண மற்றும் அவசர கூட்டத்தின் தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது. 2027 ஆண்டின் தொடக்கத்தில் குலசேகரப்பட்டினத்திலிருந்து ராக்கெட்டுகள் ஏவப்படும். அதுபோன்று ககன்யான் விண்கலத்தை 2027 விண்ணுக்கு அனுப்பும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என இஸ்ரோ தலைவர் நாராயணன் நெல்லையில் தெரிவித்துள்ளார். விண்வெளி வீரர்களின் உயிரை பாதுகாக்க அவர்களை பத்திரமாக வெளியேற்றும் அமைப்பின் பணியும் மிகவும் வெற்றிகரமாக முடிந்துள்ளதாக தெரிவித்தார். இந்த திட்டத்திற்காக கிட்டத்தட்ட 8000 பரிசோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும், மனிதர்களை ஏற்றிய ககன்யான் விண்கலத்தை 2027 விண்ணுக்கு அனுப்ப இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் இதற்கு முன்னதாக ஆட்கள் இல்லாத 3 பரிசோதனை ராக்கெட்டுகள் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் 2027 ஆண்டின் தொடக்கத்தில் குலசேகரப்பட்டினத்திலிருந்து ராக்கெட்டுகள் ஏவப்படும் என்றும், சந்திராயன் 3 நிலவில் வெற்றிகரமாக தரமிறங்கியது போல சந்திராயன் 4 திட்டமானதும் நிலவில் தரையிறங்கி அங்கிருந்து நிலவின் மாதிரிகளை சேகரித்து திரும்ப பூமிக்கு கொண்டு வரும் இலக்குடன் செயல்படும் எனவும் இதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என தெரிவித்தார். கடற்படை தினத்தை முன்னிட்டு சென்னையில் தொடங்கப்பட்ட கார் பேரணி நெல்லை வந்தது. இங்கு பாளையங்கோட்டை பொன்னாக்குடி அருகே உள்ள ஆதரவற்றோர் தோழமை இல்லத்திற்கு சென்ற அவர்கள் அங்கு மாணவர்களிடம் கடற்படை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நுழைவு வாயிலில் இல்ல இயக்குனர் அருட்சகோதரர் மாரிச்செல்வம் தலைமையில் இல்ல நிர்வாகிகள், மாணவ மாணவிகள் கடற்படை கார் பேரணியில் வந்தவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த இல்லத்தில் கடற்படை சார்பில் மாணவ மாணவிகள் பயன்பாட்டும் வகையில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள அலமாரி கொடுக்கப்பட்டது. நெல்லையில் 8 கோடி ரூபாய் மதிப்பில் 14 புதிய நகர பேருந்துகளை பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நெல்லை மாவட்டத்தில் 166 நகர பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதில் முன்னதாக 47 புதிய பேருந்துகளும் 39 புதுப்பிக்கப்பட்ட பேருந்துகளும் மக்கள் பயன்பாட்டில் உள்ளன. இந்த நிலையில் பேருந்து சேவையை மேலும் விரிவுபடுத்தும் நோக்கில் 8 கோடி ரூபாய் மதிப்பில் 14 புதிய பேருந்துகள் இணைக்கப்பட்டுள்ளன. இதற்கான தொடக்க விழா நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. விழாவில் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதிய பேருந்துகள் நெல்லை சந்திப்பு மற்றும் நெல்லை டவுன் ஆகிய இடங்களிலிருந்து புறநகர் பகுதிகளுக்கு இயக்கப்படுகின்றன. நெல்லை சந்திப்பு பகுதியில் இருந்து களக்குடி, கல்குறிச்சி, தெற்கு செழியநல்லூர், பூவானி, காட்சிநகர், குப்பக்குறிச்சி, வீரவநல்லூர், மேலச்சவல் ஆகிய பகுதிகளுக்கும், நெல்லை டவுன் பகுதியில் இருந்து மணப்படைவீடு, பத்மநாபபுரம், சாந்திநகர் ஆகிய பகுதிகளுக்கும் இயக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் மேயர் ராமகிருஷ்ணன், துணை மேயர் ராஜு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.